ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின்ஷியான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்லைனுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எதனால் அந்த பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு. இது ரவுண்டு நெக்குக்கு தான் அந்த மாதிரி பீஸ் கட் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து த்ரெட்டு, அதாவது நூல் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். எல்லா ஃபுல் பக்கமுமே இந்த மாதிரி ஷேப். நம்ம கிளாத்தை ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எப்படி க்ராஸாக நம்ம இது பண்ணுறது, ஏன் கிராஸ் பீஸ் நம்ம நெக்லைனுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டு, ஓகேவா. இப்போ பா நெக்குக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம், சுருக்கம் வராது, ஓகேவா. அதே இது நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு நீங்கள் வந்து பீஸ் வைக்கணும், ஒரு கிளாத்லேருந்து கட் பண்ணி பீஸ் வைக்கணும்னா நீங்கள் க்ராஸாக கட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா நெக் வந்து வளைஞ்சி வரும்போது அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காது. ஸ்ட்ரெயிட் பீஸாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காது. இதே மாதிரி கிராஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிங்க, ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ரவுண்ட் நெக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது சுருக்கம் வராது. நீங்கள் அந்த கிளாத்தை வந்து இந்த ஷேப்பில் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக வரும். இதுதான் ரவுண்ட் நெக்குக்கு வைக்கிற கிராஸ் பீஸ். ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து பா நெக்குக்கு வைக்கலாம், கிராஸ் பீஸ் ரவுண்ட் நெக்குக்கு தான் வைக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் இது ஸ்ட்ரெயிட் பீஸ், நூல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறதுனா ரவுண்ட் நெக்குக்கு நம்மளால் வைக்க முடியும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட சுருக்கம் வந்து தெரியும். அதாவது கிராஸ் பீஸில் இப்படி லைட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இப்படி இழுக்கும்போது எந்தவித சுருக்கமே வராது. இது இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, நூல் வந்து நேராக தான் இருக்குது, ஓகேவா. நேருக்கு நேராக இருக்குது. நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு நான் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, நூல் வந்து இந்த ஷேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இதை அப்படி க்ராஸாக பண்ணுறேன், அந்த இடத்துக்கிட்ட ஒரு சுருக்கம் வருதுப்பாங்க, அப்போ இதுதான் கிராஸ் பீஸ், ஓகேவா. இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் கிராஸ் பீஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, இது வந்து கிராஸ். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நீங்கள் பா நெக், வி நெக்குக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு கம்பல்சரி கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரவுண்டை வளைச்சி கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு சுருக்கம் வராது. நல்லா பாருங்கள், நான் பண்ணுறதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஓகேவா. பாருங்கள், இப்படி இழுக்கும்போது அது அந்த சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா அது கிராஸ் பீஸ். அதே ஸ்ட்ரெயிட் பீஸ்க்கு வந்து நீங்கள் இப்படி இழுக்கும்போது அந்த சுருக்கமே வராது, ஓகேவா. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன். நல்லா பார்த்துக்கிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஓகேவா. இதுதான் இதுக்குள்ள வேரியேஷன். இப்போ இதை பாருங்கள், லைன் பண்ணி காட்டுறேன். லைன் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் தான் மேக்ஸிமம் கிராஸ் பீஸ் வந்து, அதாவது கழுத்து நெக்குக்கு வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சில் தான் லைன் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணுவோம். இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிவிட்டு, இது வந்து கொஞ்சம் கிளாத் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கிளாத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை இழுத்து பாருங்களேன், எந்த அளவுக்கு இழுத்து வருதுன்னு. அப்போ ரவுண்ட் நெக்குக்கு நம்மளால் ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியும், ஓகேவா. இப்போ பாருங்கள், ரவுண்ட் நெக் இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் இப்படி இருக்குது, அது வந்து பா நெக், அது வி நெக். இப்போ ரவுண்ட் நெக்குங்கும்போது நீங்கள் இந்த கிராஸ் பீஸை வச்சிங்கன்னா தான் இந்த ரவுண்டுக்கு இப்படி வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வளைச்சி அதை கொண்டு வர முடியும். அதுக்காக மட்டும்தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம், ஓகேவா. இப்படி வளைச்சி கொண்டு வரலாம். அதே இது நீங்கள் பானைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி இப்படி கொண்டுட்டு வரலாம், ஓகேவா. அதே இது நீங்கள் பானைக்கு வைக்கிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாகவே நீங்கள் வரைஞ்சிக்கலாம், கிராஸ் பீஸ் கட் பண்ண தேவையில்லை. வி நெக்குக்கும் அதே மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்ட தேவையில்லை. ஸ்ட்ரெயிட் லைனாகவே வச்சா கரெக்டாக இந்த நெக்கு வந்துடும். ரவுண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுறதா இருக்கும். வி நெக்குக்கும் பா நெக்குக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே கழுத்து வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேவா. பாய்.